கத்துக்கொண்டதாக இன்றைய வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 8 அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கத்துக்கொண்டதாக இந்த வசனம் பார்க்கும்போது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி அப்படின்னு ஒரு இருள் ஃபுல் முழுவதும் இருக்குது. ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கையில நைட்டு ஃபுல்லா இருட்டா இருக்குது. அதிகாலையில சூரியன் உதிக்கும் போது அது எப்படி இருக்கும்? அந்த இருளான வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் எழும்புற மாதிரி உன் உன் சுகவாழ் துணுக்கும் வேதம் சொல்லுது. அநேகோட வாழ்க்கையில வாழ்க்கை இருண்டு இருக்கலாம். ஒவ்வொரு காரியம் இருண்டு இருக்கலாம். எல்லாத்து வாழ்க்கையும் ஏதோ ஒரு பாகம் இருண்டு இருக்கும். ஏதோ ஒரு பாகம் இருண்டே இருக்கும். விடிய காலத்துக்காக காத்திருப்பீங்க. ஒரு விடியலுக்காக காத்திருப்பீங்க. அது பல மாதமா இருக்கலாம், பல ஆண்டுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு என் வாழ்க்கையில் விடியல் வராதா? அது ஆரோக்கியமா இருக்கலாம், பொருளாதார காரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல எனக்கு ஒரு விடியல் வராதா அப்படி காத்துப்பான். வேதம் சொல்லுது விடியற்கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பும். விடியற்காலம் அது எவ்வளவு இருள் இருந்தாலும் அந்த சூரியன் வரும் பொழுது இருள் விலகு பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் உங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டு வரும்போது உங்க எல்லா பிரச்சனையும் மாறும். கர்த்தர் மாற்றுவார், கண்டிப்பா மாற்றுவார். உங்க சுகவாழ் சீக்கிரத்தை துளிர்த்து உனது முன்னாலே காக்க செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு விஷயம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முழுமையாக ஆண்டவரேன்னு கேட்போம். கண்டிப்பாக வேதத்தின்படி கண்டிப்பாக உங்க வாழ்க்கைக்கு அதே கிரியை செய்வார். ஏதாவது குறைகள் இருக்குமானால் சரி செய்யுங்க. ஆனா ஒரு வேலை உண்டு. ஏன்னா விடிய கர்த்தர் வேலைங்கிற ஒரு டைம் வச்சிருப்பார் உங்களுக்கு. உங்களை விசாரிக்க ஒரு டைம் கர்த்தர் கண்டிப்பா வச்சிருப்பார். அந்த டைம் வரும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எந்த பாகத்துல இருள பட்டிருக்கீங்களோ, எந்த காரியத்துல இருளா இருக்கோ அந்த காரியத்தை கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் உதிக்கும். அந்த ஒரு வெளிச்சம் உங்களை அநேக ஜனங்கள் தேவனுக்கு வருவதற்கு சாட்சியாக மாறும். இந்த இவங்க இருள் இருந்த நபர் இருளான காரியம் இருந்துச்சு, அது எதுவா இருந்தாலும் இருந்தாலும் அதுல ஒரு வெளிச்சம் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்காட்டாலும் உங்களை பார்க்கிற ஜனங்கள் எதிர்முத்து கத்தெடுத்து வருவதற்கு உங்களுக்கு பாத்திரம் மாட்டுவார். இன்னைக்கு அர்ப்பணிப்போம், சரிப்படுத்தும். கண்டிப்பாக அன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்த தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். எந்த காரியத்துல அது இருளா இருக்குதோ, நிறைய காரியங்கள் இருளா இருக்கலாம். எத்தனை காரியத்துல வாழ்க்கை இருளா இருந்தாலும் அத்தனை காரியத்திலுமே தேவன் ஒரு வெளிச்சத்தை விடியகால வெளிச்சத்தை உங்க வாழ்க்கை கொடுப்பார், சாட்சியா மாட்டுவார். அதுக்கு அர்ப்பணிப்பும் பூமியில சாட்சி வாழ்க்கை தருவார், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அதுக்கு அர்ப்பணிப்பும் தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.